எகிப்தின் நிந்தை. எகிப்தினுக்கும் இஸ்ரவேலனுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னவெனில், ரெண்டு பேரும் மனிதர்களே, ஆனால் ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் என்னவெனில், இவன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், அவன் விருத்த சேதனம் இல்லாதவன். இன்று நாமும் அப்படிதான். நாம் சரீரத்தில் விருத்த சேதனம் அல்ல, இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். அந்த விருத்த சேதனத்தின் உடன்படிக்கை தான் இன்று கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் உண்டான இரட்சிப்பின் மீட்பாகும். இந்த விருத்த சேதனம் இல்லாதவனுடைய ஜனத்தோடு ஊரில் அவர்கள் வாழ்ந்து, அவர்கள் கலாச்சாரங்கள், அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய தெய்வத்தின் காரியங்கள், இவைகளில் கொஞ்சம் இவர்களும் பழகி பல காரியங்கள்ல தங்களை விற்று போட்டவர்களாக தங்களை விட்டு கொடுத்தார்கள். அந்த பாண்டேஜை உடைத்து தான் கர்த்தர் கொண்டு வந்தார். அநேகர் வழியிலே மரித்தார்கள். மோசையும் இப்பொழுது மரிக்கிற நேரத்தில் கர்த்தர் மோசே கிட்ட சொல்லுகிறார், மோசே, உன்னுடைய ஸ்தானத்தில் யோசுவாவை நீ ஏற்படுத்து என்று சொல்லி. மறு பேச்சே இல்லை. மோசே தேவனுடைய தாசன் யோசுவாவை அந்த ஊழியக்காரனாய் ஜனத்தின் மத்தியிலே அவனை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு கர்த்தர் யோசுவாவோடு பேசுகிறார், நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி. மோசே கிட்ட சொன்னா, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவர் இங்கே அதே வார்த்தை கொஞ்சம் மாற்றி சொல்லுகிறார், மோசையோடு இருந்தது போல் நான் உன்னோடு இருப்பேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உங்களோடு கூட தெய்வம் இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறவர், உங்கள் பிதாக்களோடு இருந்தவர், இருக்கிறவர், உங்கள்